ஹாய் கைஸ், நம்ம தமிழ் டீச்சிங் வின் பிரேக்கில் சீசன் 1 எபிசோட் நான் என்ன பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோ லைக் கொடுத்துருங்க, இப்பவும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்படிதான் இருக்குல்ல. அப்படியே நிற்கிறாரு கல்லு மாதிரி. பஞ்சு பேக் குத்துற மாதிரி குத்துறான். மனுஷன் அப்படியே நிற்கிறாரு கம்பீரமா. வலையில நெளியில வலிய கூட காட்டல, ஒரு பேச வலிக்குதுன்னு கூட. இவன் தான் சுத்தி சுத்தி வேலைக்கு அவளை கண்ணு. என்ன இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் இவ்ளோ அடி அடிக்கிறேன், ஆனாலும் கையே சவுந்து போயிருக்கியா? உன் கையில சுத்தமா வெயிட்டே இல்ல. எது? அது எதனாலன்னு உனக்கு தெரியுமா? வேற யாருந்தாலும் செத்துருப்பாங்க. ஏன்னா நீ சண்டை போடுறதுக்கு காரணமே இல்ல. எனக்கு எதுவுமே புரியல. நீ சொல்ற மாதிரி வெயிட் இல்லாமலே இருக்கலாம், இருந்தாலும் ரத்தம் வரும்போது நீ கண்டிப்பா தெரிஞ்சுப்பல்ல. முதல்ல நான் கொடுக்க போற அடியில நீ உயிரோட இருக்கியான்னு பாப்போம். இதை வச்சு கம்பீரமா நிக்கிறாரு. உன்கிட்ட அப்பவே சொன்னனே. ஐயோ, யாரையோ ரெண்டுத்துல எது கோஷ்டினே தெரியல. வலிக்குதே. நீ நிக்குமா? எப்படியாவது நான் சுதந்திரமானவனா ஆகணும். என் வழியில குறுக்க வராத. நீ இப்ப எந்த சுதந்திரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நான் சந்தோஷமா இருந்தா எனக்கு அது கிடைக்கும். சுதந்திரம்னா என்ன? அப்படின்னா சந்தோஷம்னு நீ எதை நினைச்சுக்கிட்டு இருக்க சொல்லு. இப்ப உன்ன மாதிரி டஃப்பான ஒருத்த கூட சண்டை போடுறல, அதுதான் அது. ஆனா உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியலையே. உன்னை பத்தியே உனக்கு எதுவும் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நீ இப்படி எல்லாம் உளறிக்கிட்டு இருக்க. மறந்துட்டேன். நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஆனா அதை விட முக்கியமா உன்ன மாதிரி ஒருத்தர் லீடரா இருக்கிறதுனால உன் டீமை பார்த்து எனக்கு பாவமா இருக்கு. நீ லீடர் ஆகிறதுக்கு என்ன காரணம் இருந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உன்னை இந்த மாதிரி யாரையும் பார்க்க வச்சிடாத. எனக்கு ஃபியூரியனுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு லீடரா இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. இந்த மாதிரி என்ன பாத்திர கூடாதா? இல்ல, இதுக்கு முன்னாடியே நாங்க எப்படிதான் இருந்தோம். சகஜமா அந்த தாண்டா மாத்திட்ட பைத்தியக்காரன். என்னால சொல்ல முடியல, எனக்கு தெரியல, என்னால எதுவும் சொல்ல முடியல. வாய மூடு, வாய மூடு, வாய மூடு. உண்மை எனக்கு வரைக்கும் தெரியல, என்னால எதுவும் சொல்ல முடியல. வாய மூடு, வாய மூடு, வாய மூடு. வலியை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல. எனக்கு நீயும் வேண்டாம் உமேமியா. எனக்கு எதுவுமே வேண்டாம்.
உள்ள ஒன்று சொல்லுது, ஏற்றுக்க மாட்டேன்றோம். என்னோட உலகம் எப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப இருட்டா குளிரா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் போனாலும் நான் ஒத்தையா தனி ஆளா இருந்தேன். என் மனசு ஒரு வாய்ப்பு. அது இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் ஏன் அப்படி ஆனேன்னு தெரியல. எதனால இதெல்லாம் நடந்துச்சு எனக்கு தெரியல. எனக்கு எதை பத்தியும் கவலையும் இல்லை. எண்ணம் போல் வாழ்க்கை. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாலும், எனக்கு என்ன சொந்தத்துக்கு ஆள் கிடைச்சாலும், இல்லாம இல்லை எது என்ன சரி தப்புனே நடந்தாலும் தெரியல அவனுக்கு. எதுவும் மாறாம இப்படியே தான் இருக்க போகுது. அதனால எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். அதான் இப்போ சொல்கிறாருல்ல, யார் என்ன காட்டினாலும் உண்மை அதான்டா. இல்ல அவனுக்குள்ள அவ்வளவு வலி இருக்கு, அதனால தானே இப்படி வருது. அவன் இப்ப நார்மலா தான் இருக்கானா? அவன் எதுக்கு திரும்ப சண்டை போடாம இருக்கான்? உமேனியா, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஏதோ சவுண்ட் எல்லாம் சொல்லிட்டு போன. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அவனை சரி பண்ணுகிறாரா உட்கார்றா. அடிக்க வச்சு கோவத்தை குறைக்கிறாரு போல இருக்கு. மூடிக்கிட்டு உட்காந்துட்டு வேடிக்கை பாரு. அதேதான். இது ரிலாக்ஸ் ஆனியாப்பா? டோமி அம்மா, என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை இந்த மாதிரி நிலைமையில பார்ப்பேன்னு நினைக்கல. ஆனா இப்போ உன்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அது இந்த யாராவது மாதிரி சொன்னாதான் எனக்கு தெரியும். நம்ம கொடூரமா நடந்துக்கிறதுனால எப்பவுமே இப்படியேதான் எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன். ஏய், டோமி அம்மா, ஐயோ, பரவாயில்ல விடு. உன் கேள்விக்கான பதில் உன் மனசுக்குள்ளேயே இருக்கு. குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? போஃபியூரினுக்கும் ஷிஷிட்டோரினுக்கும் சண்டை வந்துச்சே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? கடைசியில தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால தானே எல்லாமே ஆரம்பி ஏதோ ஒன்று மாறி. ஏய்
டோமியாமா, ஆ, நீ அங்க உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பூனையோட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். உன்னை நம்பி பொறுப்பை கொடுத்தா எப்படி பண்ற? நாம இப்ப சண்டைக்கு போயிட்டு இருக்கோம், அதை நீ மறந்துட்டியா? நீ லீடர் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், புரியுதா? புரியுது புரியுது, நீங்களா என் கூட இருக்கீங்கல்ல. ஆமா, இப்ப யார் கூட சண்டை போட போறோம்? இப்படி இந்த பையன் லைஃப் மிஸ் ஆகும். நீ வேணா பாரு, உண்மையிலேயே ஒரு நாள் பெரிய ஆளா வருவ. ஆமா ஆமா, நாங்க எல்லாருமே உன்னைதான் நம்பி இருக்கோம். ம், நான் பாத்துக்கிறேன், வாங்க போலாம். அப்படி நான் நினைச்சவங்களை நீ எப்படி ஆஹா, நினைச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருந்தா போதும். எந்த இடத்துல அப்படி காமி, இங்க மாறுச்சுன்னு வாயா. தெரியல. அந்த ஸ்ட்ராங்கா என்னது காமே? அரிமா, நுமா, எல்லாரும் எங்க போயிட்டீங்க? அ, அ. அ. காமே, வா உடஞ்சி வா. அட, என்ன இது? ஓஹோ, கனவா? இப்பதான் நான் இந்த மாதிரி முதல் தடவை பாக்குற மாதிரி இருக்கு. இப்போ நான் ஃபீல் பண்றேன். காமே, எதுக்கு இப்ப நீ உன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க? ஓஹோ, நான் உமேமியா கிட்ட தோத்து போயிட்டேனா? காமே, துவக்கல மாறி இருக்கு. நான் இப்போ நம்மளோட பாஸ்ட பத்தி கனவு கண்டேன், தெரியுமா? நாம எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு முதல் முறையா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? இப்போதான் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருந்தாங்கன்னா அப்ப நானும் சந்தோஷமா இருப்பேன்ல. அதனால ப்ளீஸ் நீ சிரிய. இப்பதான் இவனை பத்தி யோசிச்சு சொல்றான். என்ன மன்னிச்சிடு ஜோஜி. ஆ, உன்னை இப்படி தனியா விட்டது நான் தான். உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியல. உன் கூட இருந்த ஒவ்வொருத்தரையும் நான் தான் எடுத்துக்கிட்டேன். நீ யாரையும் காயப்படுத்துறத பார்க்க விரும்பல. அதுதான் அதோட உன்னை எல்லாரையும் வெறுக்கிறதையும் தான். நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்மளோட லட்சியத்தையும் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். லட்சியமா? ரொம்ப அக்கறைப்பட்ட டேஞ்சர்ன்றது. எல்லாருக்கும் உன்னை பிடிக்கணும்னு நினைச்சேன். உன்னை தோல்ல தூக்கி கொண்டாடணும்னு நினைச்சேன். பிடிச்சதே அதான். அதனாலதான் அன்னைக்கு அந்த விஷயம் தப்புன்னு தெரிஞ்சதும் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னேன். ஆனா இப்பதான் எனக்கு நான் பண்ண தப்பு புரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை எதுக்கிறவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பரவாயில்ல, என் உயிரையை காப்பாத்திருந்தாலும் அவன் யாரும் எல்லாம் பார்க்க மாட்டேன், நான் யாருன்னு நிரூபிப்பேன். சிஸ்டோரியனோட மெம்பர்ன்ற முறையில நீ பண்றது தப்புங்கிறதையும் நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு சொல்லி புரிய வச்சிருக்கணும். ஆனா அன்னைக்கு நான் உன்கிட்ட பேசவே இல்லை. உன் கூட சேர்ந்து அந்த பதில நானும் தேடி இருக்கணும். என்ன மன்னிச்சிட. உன்னை தனியா விட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு. அதனாலதான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடு. தயவு செஞ்சு மன்னிச்சிடு டோமியம்மா. நீங்க பலனால அவன் தனியாக நீங்க இங்க பாரு காமே, ஒண்ணு புரிய தெரியுமா? வச்சிருப்பான்ல. நான் லீடர் ஆனேன்னா எல்லாரையும் விட ரொம்ப சந்தோஷமா இருக்கலான்னு எவ்வளவு நம்பிட்டு இருந்தேன் தெரியுமா? வாங்க போலாம். மலைக்கு மேல இருக்கிற அந்த புதையலை எடுத்துட்டா போதும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு ஆர்வமா இருந்தேன்.
அது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா எல்லாரையும் விட நான் சுதந்திரமா இருப்பேன்னு நினைச்சேன். நல்லது நடக்க போதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதுக்காக ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதுல எதுவுமே இல்லைன்னு. என்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். அடுத்து எங்க போறதுன்னே எனக்கு தெரியல. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ரொம்பவே தனிமையா ஃபீல் பண்ணேன். என்ன பண்ணாலும் சரி, என்னால எதையும் ஃபீல் பண்ண முடியல. என்னை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியல. நான் ஏதாவது பண்ணி எனக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க நினைச்சேன். அதுக்காக நான் என்னென்னவோ பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பவும் எனக்கு எதுவுமே தெரியல. அதனாலதான் எல்லாரையும் நான் குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன். மொத்த டீமும் வீக்கா இருக்கிறதால தான் நான் சுதந்திரமா சந்தோஷமா இருக்க முடியலன்னு நினைச்சேன். அதனாலதான் டீம்ல இருக்கவங்க எல்லாம் ஸ்ட்ராங் ஆனாங்கண்டா எல்லாரும் சுதந்திரமா இருக்கலாம்னு முடிவு பண்ணேன். அப்போதான் என்னாலையும் சந்தோஷமா இருக்க முடியும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்கிட்ட இருந்து எதையும் எடுத்துக்கல காமே. எனக்கு எதுவும் வேண்டான்னு முதல்ல சொன்னதே நான் தானே. உண்மைதான் இல்ல? அப்பெல்லாம் நம்ம எல்லாருமே சிரிச்சு சந்தோஷமா இருந்திருக்கோம். நானும் சந்தோஷமா இருந்திருக்கேன். நான் ஏற்கனவே சுதந்திரமா தான் இருந்திருக்கேன். ஆனா எனக்கு தான் அது தெரியாமலே இருந்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா எல்லாத்தையும் போட்டு உடைச்சதே நான் தான். இவ்வளவு நாள் நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன். நீயும் என் கூட இல்லாம போயிருந்தேன்னா இந்நேரம் எல்லாமே என்னை விட்டு போயிருக்கும் காமே. நீ சொல்றது தப்பு. உமேமியா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா, என்னை யாரும் இந்த மாதிரி பாத்திரக்கூடாதுன்னு. ஆனா நான் தான் எதையும் பார்த்துக்காம விட்டுட்டேன். அப்புறம் நீ இப்ப வரைக்கும் என்ன அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கல்ல? நீ என்ன இப்படி பார்க்கறதுக்கும் நான் தான் காரணம். நீ எல்லாரையும் ஒரு டீமா வச்சிருக்கதா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்க. என்னை பார்த்துக்கிட்டதுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன சைக்கோ மாத்த ரொம்ப மன்னிச்சிருக்காமே. கஷ்டம் நினைச்சேன். நான் தான் கஷ்டப்படுத்திட்டேன். ரொம்ப மோசமான ஒண்ணுமில்ல, எல்லாம் ஹார்ஷா பேசுற நீ. இப்படித்தான் என்ன இருந்தான். மன்னிச்சிரு, மன்னிச்சிரு, ஓ, சொல்றேன், தயவு அந்த செஞ்சு என்னை வார்த்தையே மன்னிச்சிரு. அந்த மாதிரி இருக்கு. இது மாறாம போயிருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? மாறணும், உனக்கு இப்படி விஷயம் தெரியுது என்ன ஏதுன்னு அதுக்கப்புறமா சொல்றது ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு ரொம்ப நன்றி காமே. இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நடந்த எல்லாத்தையும் நானே இப்போ சரி பண்ணிடுறேன். உமேமியா, உங்ககிட்ட நான் தோத்து போயிட்டேன்ல. ஏய் டோமியாமா, அதனால நான் ஷிஷிட்டோரினை விட்டு கொடுத்துடுறேன், சரியா? இனி ஷிஷிட்டோரன் உனக்கு தான் சொந்தம் உமேமியா. எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோ, சரியா? நீயும் விலக தான்டா பாக்குற திரும்ப. அவர் ஏத்துக்க மாட்டாரு. இருந்து சரி பண்ணு. எத்தனை நாள் ஆச்சு? முதல்ல இதுல உன் டீமை பணைய வச்சதே நீதான். எனக்கு இந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. அதோட என் டீம் இதுக்கு மேல பெருசாகவும் வேண்டாம். இருக்கிறவனுங்களை வச்சுட்டே ஒன்றும் சமாளிக்க முடியல. இன்னும் வேறையா? துவைச்சிருந்தாலும் பரவாயில்ல. பேசாம இன்னையில இருந்து நாம வேணா நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தலாமா? ஒன்னா இருக்கலாம், நல்லா இருக்கும். உனக்கு தான் தெரியும்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டானா ஒன்னை விட்டு ஓடுறது. உள்ள ஒரு கெட்டுக்கதிர் மாதிரி.
நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ஜாய் பண்ணீங்களா? கிளம்புங்க. படம் முடிச்சு வீட்டுக்கு போ. எனக்கு எனக்கு எதுவும் தெரியல. இவர் என்னையா மனுஷன் இவர் ஒன்றும் புரிஞ்சுக்கவே முடியல. உண்மையிலே நீ ரொம்ப தமாஷான ஆளுதான் உமேமியா. அவ்வளோதான். எல்லாருக்கும் நமஸ்காரம். தயவு செஞ்சு கேட்டு போறீங்களா? இது நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு தாங்க. ஒரு சக்ஸஸுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ பண்ணி நம்ம மறந்துடுவோம். அந்த விஷயத்த காட்டின மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த தனிமை அந்த இது பண்ணிட்டான், பவர் வந்துட்டான். அதுக்கு மேலே அவனுக்கு அந்த போராடணும் இது பண்ணோன்னா அது கைக்கு எதுவுமே இல்லை. எப்படி சொல்கிறது, ஈக்குவலாக ஒரு இது இல்லை. அது ஒரு மாதிரி சலிப்பு தட்ட ஆரம்பிக்குது. அப்போ எதிராக சக்ஸஸ்னால் ஓகே இப்போ நம்ம வந்துட்டோம், அப்போ கூட இருக்கவங்களே அதே மாதிரி ஆக்கிறது தான் அப்போ நம்ம கரெக்டாக இருக்கும் போல இருக்குன்னு இது ஒரு வே எடுத்தேன். நான் இப்போ லீடர் ஆகிட்டேன், அப்போ என்ன மாதிரி அவங்களே உருவாக்குனா அப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போனது. பட் அதுக்கு நீ ஒரு வேலை பண்ண பார்த்தியா, தோத்துட்டு வந்தால் உடனே விரட்டுறது இல்லை அடிக்கிறதுன்னு பண்ணுறப்போ இப்போ அவன் உன் ஃப்ரெண்டு இருந்து இதை பண்ணலான்னா அப்பயும் நீ தனிமையாக தான் இருந்திருப்ப. சொல்லப்போனால் அவன் வந்து உன்னை பாதுகாத்துருக்கான்னு தான் சொன்னேன் அந்த இடத்துல. ஏன்னா இது அப்பயே பிரேக் ஆகிருக்கும். அப்பயே நீ இதே மாதிரி நடந்திருப்ப, மொத்த டீமாக அப்படியே வெறுத்து போயிருக்கும். இன்னொன்று விட்டு விலைக்கு போயிருக்கு. நீயே தேடி வந்தால் கூட கிடச்சிருக்காது. ஆனால் அவன் வந்து நீ மாறி வரப்போ உனக்கு இருக்கணுன்றதேவே அந்த கூட்டத்தை பிடிச்சி வச்சுன்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவன் சொல்கிறான் உங்கள்கிட்ட வந்து நான் தாண்டா பிரிச்சேன். இல்லை, உனக்காக அவன் கஷ்டப்பட்டு அதை ஒட்ட வச்சுன்னு இருந்தான். உன் ஒருத்தனுக்காக எல்லாத்தையும் அவன் தாங்கிக்கின்னு அந்த விருப்பு இது கூட அவன் மேலேயே வரட்டும், அவன் மேலே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மொத்தமாக நான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தது அவன் தான். ஆனால் அது ஓவர் ப்ரொவைட் பண்ணிட்டான். அதுதான் விஷயம். இப்போ நம்ம லீடர் பண்ணதை அன்றைக்கே அவன் உனக்கு அடித்தோ இல்லை அந்த புதுமதியோ சொல்லி உன்னை எதிர்த்து பேசி அவனை பண்ணியிருந்தானே அது அன்றைக்கே மாறி இருக்கும். பட் அன்றைக்கி நீ நிதானத்தில் இருந்திருப்பியா, அதை கேட்டிருப்பியான்னு கூட தெரியல. பட் இந்த மாதிரி மனுஷன் வந்து இப்போ அடித்து சொல்லி அந்த நிதானத்தை நிற்க வச்சு எல்லா அடியும் தாங்கி நின்றுட்டு அது ஒன்று சொல்கிறப்ப தான் இந்த விஷயம் உனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நான் வந்து ஒரு முரட்டு குழந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஷோஜி. ப்ளஸ் ஒரு எம்டி பாட்டில் மாதிரி உள்ளே என்ன இருக்கோ அதுதான், நீ என்னத்து உள்ளே போறியோ அதுவாக தான் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அவன் ஆகிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா அந்த கூட அந்த ஃப்ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டான், அவனுக்குள்ளே இருக்கிற பாரமும் ரிலீஸ் ஆகி தான் யாருன்னு ரியலைஸ் பண்ணிட்டான். அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ இதுதானே நம்ம எதிர்பார்த்தோம், அது கரெக்டாக நடக்கவே சந்தோஷமாக இருந்தது. இது எல்லாருக்கும் சொல்கிறேன் மேடம், எல்லாருமே ஒரு இருக்கத்துக்கு போய் நம்மளே இருக்கணும் ஒரு மாதிரி ஆகிடும். அது உடச்சி வெளியே வரப்போ தான் தெரியுமே. நம்மளா ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோமோ அப்படி இருந்தாலே சகஜமாக இருக்கும். நம்மளா ஒன்று நினச்சிக்கிட்டு ஒதுங்கி போயிட்டு அப்புறம் வந்து எதுவுமே இல்லை. தெரியாது, அது தெரியாமே நடக்கிற விஷயம். நம்ம மாறுறோங்கிறது நமக்கே தெரியாமல் அப்படியே அதுக்குள்ளே மறைஞ்சு போயிடுவோம். அது அவ்வளோ சொல்கிற மாதிரி அப்படி டக்கு நம்மளால் இருக்க முடியாது. நம்மள அறியாமையே நடக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டோ நமக்கு தெரிஞ்ச நல்ல வெல்விஷர் யாராவது அப்படி சொல்லும் போது தான் நமக்கு புத்திக்கு அது எட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் வேணும். ஆனால் பொதுவாக சொன்னோன்னா ஃபஸ்ட்டு மற்றவங்க நேசிக்கிறத விட நம்ம நேசிக்கிற மாதிரி இருக்குமான்னு பார்க்கணும். அவ்வளோதான். செல்ஃபாக நம்மளை லவ் பண்ணுறோமா, நம்ம இருக்கிறது சரியா, நம்ம பிடிச்சிருக்கா அப்படின்றத நம்ம ரிலைஸ் பண்ண ஆரம்பித்தாலே எல்லாமே மாறிடும். நம்ம வெளியே தான் தேர்ந்து இருப்போம். நம்ம என்ன பண்ணுறோன்றதெல்லாம் நம்ம மறந்து போயிடும். சில சமயம் அது எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டு நிற்போம். ஒரு சைடு இந்த மாதிரி உட்காந்து யோசிச்சு பார்த்து யாரும் இப்படி அடிச்சு சொல்லணும்னு இல்லை, நம்மளே பேசினாலே அதுக்கு ஆன்சர் நிறைய கிடைக்கும். நம்மளே நேசிச்சோன்னா நம்மகிட்ட இருக்கிற ப்ளஸ் மைனஸ் நமக்கே தெரியும். யாரும் சொல்லவே வேண்டாம் நமக்கு. நம்மளே என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் இது சரியில்லைன்னு நம்ம மனசை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ அது உண்மையாக வேணும் தான் செல்ஃப் லவ். அது மாதிரி ஒரு த்ரில்லர் ஏதாவது படம் பார்த்தா என்ன அளவுக்கு இருக்குமோ இந்த இதில் எனக்கு அப்புறம் ஒவ்வொரு டைம் பக்குன்னு இருக்குது. அவனுக்கு திடீர்னு கொடுக்குற இந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், திடீர்னு நடக்கிற ஒரு விஷயம்லாம் எனக்கு அப்படி இருந்துச்சுங்க. எப்போ ஒரு ஹார்ட் பிரேக்கு டக்கு வந்துட்டு போன மாதிரி இருந்தது. ப்ளஸ் நம்ம உண்மையாவா அவர் வந்து அவன்கிட்ட இருக்கிற உள்ளே இருக்கிறத வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எவ்வளோ அவரும் தாங்கிக்கிட்டார். அடி வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே. கோபத்தில் இருந்தால் அதை வெளியெலாம் எடுத்துகிட்டு வரணுமே தவிர அதையே புஷ் பண்ணி பேசுறதுல ஒன்றும் கிடையாது. ஸோ அதை அவர் அழகாக பண்ணார். அது ரொம்ப பிடிச்சது. ஆனால் இவனுமே பாருங்க, இப்போ தோத்துட்டோன்னும் போது ஓகே மொத்தம் நீ பார்த்துக்கோ, நீ வழி நடத்த அப்படின்ட்டு திரும்ப நீயும் பார்த்தீங்கன்னா விலக தான் நினைக்கிறேன். இதே தான் அவனும் பண்ணான். ஒன்று இதுக்குள்ளே இருந்து சிக்கிக்கிறான், இல்லை நான் மலையை நோக்கி அமைதியான மலை நோக்கி கிளம்புறேன். அவனும் அதே தான் சொன்னான், போன சாகுரைட்டு. இவனும் அதே தான். ஒன்று உங்ககிட்ட கொடுத்துட்றேன், இல்லை நான் வந்து இப்படி நாத்துறேன். ஏன்னா அப்போ நீ ஒரு தப்பு பண்ணேன், இப்போ உனக்கு புரியுது, அப்போ இது சரி பண்ணுறதுக்கான வேலையை பார்க்க வேண்டியது தானே. இப்போ திரும்ப அதுவுமே பழைய மாதிரி அந்த கூட்டம் நடந்து திரும்ப அது சகஜமாக போகுது. அது நின்று சைடா அப்படின்னா உடனே வீட்டுக்கு கிளம்புறேன், நான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. உடனே திரும்ப ஒட்ட வைக்க முடியல. உன் ஃப்ரெண்டு ஒட்ட வச்சால, உனக்காக அவன் போகிறான்னுக்கிறேன், நீ போடுற மாட்டியா? ஸோ அது அழகாக வந்து அவர் பண்வேலை சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். அவன் விட்டுட்டு போகிறான்னு இல்லை, போட்டியே வந்து யார் தீமை எடுத்துக்கிறதுங்கிறது தானே. ஸோ நான் என்னோட இதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு கொடுக்குறது தான். ஏன்னா எல்லாராலையும் லீடர் ஆகிட முடியாது. இவ்வளோ பெரிய கூட்டத்தை நீ ஒத்தால நின்று இவ்வளோ நாள் கட்டி காத்துருக்குன்னா உங்ககிட்ட அந்த திறமை இருக்குது.
எடுத்தவே தப்பு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. திரும்ப வந்தா வேற மாரி வரும்ன்றது தான். அழகா வந்து நீயும் எங்களுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னாரு. சரி இப்போ ஒண்ணு குறைச்சு பார்க்குறது, உடனே நாங்க உயர்ந்துட்டோம், நீ தாழ்ந்துட்டோம், திரும்ப அதே மாரி தான் போவோம் எண்ணம். அது இல்லடா 2 பேரும் சேமா தான் இருக்கிறோம். ஜஸ்ட் மாறிக்கிட்டா சரி பண்ணு அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸா இருந்துன்னு ஒண்ணா போராடலான்றத அழகா எடுத்துட்டு போனாரு. அதே மாரி அவரு வந்து எப்படி சொல்ல இவ்வளோ நேரம் சீரியஸா அப்படியே ரொம்ப மெச்சூரா பேசின்ட்டு, இப்போ வந்து குழந்த மாரி பேசினாரு. அவரு என்ன புரிஞ்சுக்கிட்டே அவர் எனக்கு முன்னே தெரியல. அப்படித்தானே திடீர்னு மாறுவார். அம்பி அண்ணியன் மாதிரி தான் அவரு. எனக்கு அந்த இடத்துல எங்களுக்கு மேலே போகணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, இதுவே போதும்னு சொல்லி நம்ம டீம்மேட் மூஞ்சியெல்லாம் பார்க்கணும். மற்ற ஆட்கள்லாம் என்னது நாங்க உங்களுக்கு அதனால தொல்லையான்னு நினைச்சிருப்போங்க. ஆமாடா தொல்லை தான்டா எவ்வளோ பேரை சமாளிச்சுன்னு நான். எனக்கு அந்த சக்குரா ஃபேஸ்லாம் பார்க்கட்டே நான் ஃபைட்னு இருக்கிறவ அடுத்த ஸ்டெப் ஆசைப்படுறேன், நீ என்ன என்ன போதுங்கிற அப்படிங்கிற மாதிரியே அவன் பார்த்தான். அதெல்லாம் ஃபன்னாக இருந்துச்சு எக்ஸ்பிரஷன். இதுக்கு மேலே வந்து வெளியே நடக்கிற பிரச்சனைலாம் ஒன்றா சேர்ந்து பார்ப்பான்னு நினைக்கிறது. ஒரு பக்கத்து தெரு ஒரு 2 தெரு அச்சுக்குமே அந்த மாதிரி இதுதான். ஸோ இது இப்போ 2ம் ஒன்று கூடிடுச்சுன்றப்போ இனிமேல் வெளியே வர்றதோ இல்லை இந்த மாதிரி இன்னும் வெளியே யாருனா இருக்கலாம். ஸோ அவங்க கூட ஒன்றா போராடுவாங்கன்ற மாதிரி தான் போகணும்னு ரெண்டு நினைக்கிறேன். டீம் சேர்ந்து இதுக்கப்புறம் காட்டினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனால் இன்னைக்கு எபிசோட் வந்து மனசு ஒரு மாதிரி பாரமாகவும் இருக்குது, ப்ளஸ் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ரெண்டும் மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங்கில் இன்னைக்கு எபிசோடு இருந்தது. சூப்பராக முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னும் நிறைய கேரக்டர் இருக்குன்ற ஃபீல் இருக்குது. ஏன்னா இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த போர்டில் காட்டின நிறைய பேர் இன்னும் மிஸ் ஆகிறாங்க. அந்த லீடர் இன்னும் இருக்குது, இன்னும் ட்ரைனிங் இருக்குது, இல்லாமல் சாக்குற ட்ரைனிங் எடுக்கிறது இருக்குது, இன்னும் ஸ்ட்ராங் ஆகணுன்ற எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்னும் இவ்வளோவும் வரணும் பார்க்கலாம். இப்போ ஓகே இதெல்லாம் மீடியம் முடிச்சுப்பா. மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.